அக்காவை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. உண்மையை சொல்லணும்னா வரும்போது 3 பேராக வந்தோம். ஸோ பெருசாக தெரியல. இப்போ போகும்போது நானும் மம்மியும் மட்டும்தாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மார்னிங் 4:15க்கு ட்ரெயின். தாம்பரம் டு நாகர்கோவில் வந்தே பாரத்தில் தான் ட்ராவல் பண்ணோம். போனதுமே பிஸ்கெட், ஹாட் வாட்டர், சாயா போடுறதுக்கு ஒரு பவுடர் கொடுத்தாங்க. எனக்கு அதோட டேஸ்ட் பெருசாக பிடிக்கல. நான் பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே சன்லைட் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. பர்ஃபெக்ட் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட். இட்லி, பொங்கல், சாம்பார், வடை வித் கேசரியோடு கொடுத்துருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ட்ராவலிங்கில் இவ்வளோ நல்லா நான் சாப்பிட்டதே கிடையாது. சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிக்க கூட இல்லை. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஸ்நாக்ஸ்க்கு வெண்ணிலா மஃபின் கொடுத்தாங்க, கப் கேக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லஞ்ச் வந்து 12:15க்கே கொடுத்துட்டாங்க. எனக்கு சுத்தமாக பசியே இல்லை. மேபி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்ததும் அதை மட்டும் தான் சாப்பிட்டேன். லஞ்ச் ஒரு 2 o'clock மேலே தான் சாப்பிட்டேன். ஏசியில் இருந்ததுனால சாப்பாடு நல்லா தணுத்து போச்சு. ப்ளஸ் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்ச அளவுக்கு லஞ்ச் செட் ஆகல. மொத்த ஜர்னிலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வியூ. காலையில் சன்ரைஸ் ஆகும்போதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பட் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் தலைவி மூவி கொஞ்ச நேரம் போட்டு வச்சேன். 10 நிமிஷத்துலேயே நாகர்கோவில் ரீச் ஆயாச்சு. 8 hours எப்படி போச்சுதுன்னே தெரியல. சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாகர்கோவில் வந்து சேர்ந்தாச்சு.